ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நானும் நிறைய பிளான்லாம் வச்சிருந்தேன், ஆனால் அது எதுவுமே நடக்கல. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். படிக்கவே கிடையாது. ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இவ்வளோதான் நான் படிக்கிற டைமே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இனிமேலும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷனை போட்டுட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தா டேஃபோட டெஸ்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அவங்க இப்போ ஒரு 5 to 6 கிட்ட போயிட்டாங்க. நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே, பொறுமையாவே நம்ம போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டே என்னோட ட்ரையலாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் எப்படி படிக்கிறேன்னு, ஆனால் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் எனக்கு பிக்கப்பே ஆகலை. ரொம்ப ஒரு லெசனுமே நம்ம படிச்சிருந்த லெசன் தான், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. கேப் விட்டு படித்தா அப்படி தானே பிரச்சனை வரும். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டு படித்தாதான் நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண முடியும்னு எப்படியோ இழுத்து பிடிச்சி படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அந்த 10th ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து எக்கனாமிக்கில் இந்த 11th இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டையுமே படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டேன். ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் 8th லெசன் அண்ட் 11th லெசன், அப்புறமா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 10th and 12th இருக்குல்ல, அது கம்பைன் பண்ணி படிக்கிறது. அப்புறம் குட்டி குட்டி லெசன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி லெசன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கிளம்பிட்டேன். ஏன்னா அப்ளை பண்ணாமலும் வச்சுட்டு இருக்கேன். அது எத்தனை நாளைக்கு ஆகும்னு தெரியல. ஸோ இப்பயே போய் பண்ணிடுவோன்ட்டு பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு அது சின்ன சின்ன லெசன்ஸ் சொன்னேன்னா 6th 8thலலாம் தேசிய சின்னம், பன்முகத்தன்மை, சமயச்சார்பின்மை, இந்த லெசன்லாம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போர்ஷன் இன்னைக்கு எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருந்துச்சு கேப்புக்கு அப்புறம் படிக்கிறது. இன்னைக்கு ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு படித்தாதான் நம்ம நாளையிலேருந்து ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியும். நாளையிலேருந்து இந்த டெஸ்ட்டை தான் நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் படிக்கிறேன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.